என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் என் நீரே. நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் என் நீரே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். சொல்லுவோம். என்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். எனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். நீங்க பாடுங்களேன். எனக்கெதிராய் வாய்த்திடா ஆமென் என்றதாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மூற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். அர்ப்பணித்து என்னை மூற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். மீண்டுமாக என்னை மூற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். மீண்டுமாக என்னை மூற்றும் சபையாக அர்ப்பணிக்கிறோம்பா. ஓ ஹல்லேலூயா. நடத்துவீரே கரங்களை உயர்த்தி பரந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பரந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென் ஆமென். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே பயப்படாதே பலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்தி. அவர் கரத்தை பிடித்துக் கொண்டு பயப்படாதே பலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் என்னை. பாசம் மேல் நீர் வைத்ததினால்
பறிக்க. ஆமென் ஆமென். என்னை மரமா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மரமா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அவர் நடத்துறதுக்கு விட்டு கொடுப்போம். அவர் சமூகத்துல கரங்களை உயர்த்தி, ஓ ஹல்லேலூயா, என்னை நடத்துங்கப்பா. எனக்கு நடக்க தெரியல, எனக்கு ஜெபிக்க தெரியல, என்னை நடத்துங்கப்பா. ஓ எனக்கு கிருபை தாங்கப்பா. இயேசுவே, இந்த மாலையில அவரை அழைப்போமா. இயேசுவே, ஓ என்னை நடத்துங்க. ஹல்லேலூயா. ஓ லாரா பாஷா பாரா பாபா. ஆண்டவர் சொல்ற, நான் உன் வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம வலது கரத்தை பிடிச்சு நடத்துறாராம். ஓ ஹல்லேலூயா. குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி, எனக்கு பாதை தெரியலப்பா, எனக்கு சொல்லி கொடுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. அறியாத வழியில நடத்தி, ஓ ஹல்லேலூயா, தெரியாத பாதைகள்ல நம்மளை நடத்தி கொண்டு வந்து, அவர் துணை இருக்கிறப்ப தெரியாத பாதை தான், அறியாத பாதை தான், ஆனா அதுல கோணலை செவையும் இருளை வெளிச்சமாக்குற தேவன். ஹல்லேலூயா. அவர்கிட்ட முழுவதும் அர்ப்பணித்து சொல்லுமா, ஆண்டவரே என்ன முழுவதும் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஓ சொல்லுவோமா, என்ன முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். முழுவதுமாக. ஏதோ கொஞ்சம் நம்மளால முடியுமா? இல்ல, அவர்கிட்ட முழுவதுமாக எனக்கு நடக்க சொல்லித்தாங்க. ஓ எனக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்க. ஆவியானவரே கேட்போம். இந்த மாலை வேலை ஒரு அருமையான நேரம். பரிசுத்த ஆவியானவரே, என்னால முடியல. அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் வெற்றியா எழும்ப, குடும்பமா எழும்ப. ஓ நல்லா வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லா உங்க சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறது என்ன அர்த்தம்னா, எனக்கு முடியல, உங்க கிருபையை தாங்க, என்ன நடத்துங்க. ஹல்லேலூயா. ஓ கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன முற்று ஒப்புவிக்கிறேன்ப்பா. ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, முழுசுமா முழுசுமா அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீர் என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஆளுகை செய்யுங்க. சொல்லுங்க, ஏசப்பா என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உச்சந்தலை உள்ளங்கால் வரை நீங்க ஆளுகை செய்யுங்க. சொல்லுங்க, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஓ வெற்றியாய் ஜீவிக்க, குடும்பமா வெற்றியாய் எழும்ப எனக்கு பலனை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்க. என்னால முடியாதான், பரிசுத்த ஆவியானவர் பலனை தாங்க. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே எனக்கு கிருபை தாங்க. ஜெபிக்கிற ஆவிய ஊற்றுங்க. சொல்லுங்க, ஜெப ஆவிய ஊற்றுங்க, நன்றியுள்ள ஆவிய ஊற்றுங்க, கிருபையின் ஆவிய ஊற்றுங்க, விண்ணப்பத்தின் ஆவிய ஊற்றுங்க. ஹல்லேலூயா. ஒரு உத்தரவாதம் எடுக்கும் போது, ஒருவேளை உங்க பிள்ளைக்காக, ஒருவேளை நீங்களே ஒரு உத்தரவாதத்தோடு, ஓ ஹல்லேலூயா, ஆண்டவர்கிட்ட முழுசுமா, ஓ ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு தான் பிள்ளைக்காக, பிள்ளை செத்து போச்சுதான், ஆனா அந்த செத்ததோட முடியாது, பிள்ளைக்காக ஒரு உத்தரவாதம் எடுக்கிறாரு. ஆண்டவரண்ட தேடி போறாரு. ஓ ஹல்லேலூயா. எத்தனையோ நிலைகள்ல குடும்பத்துல மரிச்ச நிலை போல காணப்படுதா, உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கத்தக்கதாக. ஒருவேளை நமக்குள்ளேயே இன்னும் ஆண்டவரை தேட, முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு அவரை சேவிக்க, ஓ ஹல்லேலூயா, அவர்கிட்ட அர்ப்பணிச்சு பாடுவோமா. முழுசா ஒப்பு கொடுத்து, ஜீவ பலியாக, நம்ம விருப்பத்தெல்லாம் ஜீவ பலியாக. இனி என் விருப்பம் இல்லப்பா, உங்க விருப்பம் எனக்குள்ள ஆக கடவுது. அவர் விருப்பம் எப்படின்னா சூப்பரா இருக்கும், அவர் சித்தம் மகிமையா இருக்கும். ஓ ஹல்லேலூயா. அது கஷ்டமா இருக்காது, மேன்மையா இருக்கும். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. என் சித்தத்தின்படி அல்ல, சொல்லுவோம், உங்க சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது. என் வாழ்க்கையிலே, ஓ என் குடும்பத்துல ஆக கடவுது. பிசாசின் சித்தங்கள் திட்டங்கள் ஒளிவதாக. சொல்லுவோம், என் குடும்பத்துக்கு ரோதமாக,
எங்கள் சபையாருக்கு விரோதமாக, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற பிசாசுடைய திட்டங்கள், பிசாசுடைய சித்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அது ஒளிந்து போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசுடைய கையெழுத்தெல்லாம், அவனுடைய கையெழுத்து என்னன்னா, அழிவும், திருடன் வேலை, திருடுறது, கொல்றது, அழிக்கிறது. ஆனால் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது, ஆண்டவரே பிசாசுடைய திட்டங்கள் கையெழுத்து ஒளிந்து போவதாக என்று சொல்லும் போது அந்த கையெழுத்தை குலைச்சு போடுவார். அதுக்கு முன்னாடி அவர் ஏராள நன்மையில செஞ்சிருக்கிறார். நம்பிக்கையோடு இன்னும் முன்னேறி சூழ்நிலைகள்ல சோர்ந்து போகாமல் எழும்பத்தக்கதாக, ஓ ஹல்லேலூயா, பலத்தால இடை கட்டி கொண்டு வல்லமையா எழும்பத்தக்கதாக இன்னும் கிருபதாங்கப்பா. என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, சொல்லுமா சத்தமா, என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும். அவர் நடத்தினா மகிமையா நடத்துவார். உங்க குடும்பத்துக்கு தலைவராக, உங்களை ஆளுகை செய்யற தலைவராக, நண்பராக, தந்தையாக, மீட்பராக. என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே சோதி. முழு மனதோட சொல்லுவோமா? உண்மையா எல்லாரும் சொல்லுங்களே. என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்தி. நீங்க பாட போறீங்க. என்னை முற்றும், இன்னும் ஒரு சில சத்தம் கேட்கலையே. என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியோ உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியோ உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய வழிகளை, எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய திட்டங்களை, எங்களுடைய எல்லாவற்றையும் செய்கைகளை, ஓ ஹல்லேலூயா, உங்க முழுசா அர்ப்பணிக்கிறோம்பா. சொல்லுங்க, அர்ப்பணிக்கிறோம்பா. சொல்லுங்க, அர்ப்பணிக்கிறோம்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்துக்காக நன்றி அப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் நேசிக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா, நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஓ ரபா ஷபா ரபா ரபா ரபா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. விடுதலையின் ரத்தம், வல்லமையின் ரத்தம், வெற்றியின் ரத்தம், வாழ்வளிக்கிற ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா. வெளியேறப்பட்ட ரத்தத்தை குடும்பங்கள்ல தெளிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா. உடைய வல்லமை, விடுதலை, ஓ ஹல்லேலூயா, ஊடுருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் உண்டாவதாக. ஓ ஹல்லேலூயா. பிசாசுக்கு தோல்வி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வெற்றி தான். ஓ ஹல்லேலூயா. ஓ மரணத்துக்கு, பாவத்துக்கு அதிகாரியாய பிசாசை அவர் தமது மரணத்தினாலே ஜெயித்தார். ஜீவகாலமெல்லாம் அடிமைத்தனத்தில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கும்படி
ஓ அவர் அப்படியானார். ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் ஒரு விசையாக கரங்களை உயர்த்தி, அன்றைக்கு மோசேக்கு மலை உச்சியில ஓ மோசேயுடைய கரங்களை ஊரு ஆரோன்னு தாங்கி பிடித்து அப்படியாக ஜெபிக்கிறப்ப, அப்படியாக துதிக்கிறப்ப, கீழே ஓ பள்ளத்தாக்கிலே அமலேக்கியருக்கு விரோதமான அந்த யுத்தத்திலே கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஓ சிந்தனைகளிலே, ஓ அடிமைப்படுத்துகிற செயல்களிலே, ஓ ஹல்லேலூயா, குடும்பத்துக்கு ஒவ்வொருடைய நல்வாழ்வுக்கு விரோதமாயிருக்கிற எல்லா தடைகளை, அமலேக்கின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அதம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போக செய்கிற பொல்லாத அமலேக்கின் ஆவிகளை கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? உங்களுக்கு முடிஞ்சா எழுமி நின்று, அன்றைக்கு மோசே கரத்தை உயர்த்தி தூக்கி பிடிச்சப்ப அந்த யுத்தத்துல கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஆனா கை கொஞ்சம் அசந்து போறப்ப அமலேக்கியர் மேற்கொண்டாங்க. கொஞ்சம் பிரயாசப்பட்டா கூட பரவாயில்ல, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம். ஓ குடும்பங்கள்ல முன்னேற்றத்திற்கு, நல்வாழ்விற்கு, ஆத்துமாக்கள் திரளாய் கூடி வர்றதுக்கு, சபையில ஆத்துமாக்கள் நிலைப்பதற்கு விரோதமாய் ஓ கிரியை செய்கிற, ஓ ஹல்லேலூயா, அடிமைப்படுத்துகிற, ஓ ஹல்லேலூயா, எல்லா பொல்லாத ஆவிகளை, அமலேக்கின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சுட்டெரிக்கிறோம். சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே நாங்கள் சுட்டெரித்து போடுகிறோம். ரட்சிக்கப்படுவதற்கு தடையாய் கிரியை செய்கிற குருட்டாட்டத்தின் ஆவிகள், ஓ குடும்ப நல்வாழ்வுக்கு, குடும்ப ஆசீர்வாதத்துக்கு தடையாய் நிற்கிற ஆவிகள், ஓ சபையிலே அபத்திரத்தலான ஜனங்கள் கூடி வந்து நிலைப்பதற்கு தடையாய் கிரியை செய்கிற ஆவிகள், ஓ பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போகிற ஆவிகள், சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், ஓ சஞ்சலப்படுத்துகிற ஆவிகள், ஓ ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே அழித்து போடுகிறோம். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, ஓ ஹல்லேலூயா, நாங்கள் அழிக்கிறோம். அழிந்து போவதாக அமலேக்கின் ஆவிகளை சுட்டெரித்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஏசப்பா ஜெபிக்கிற இதே வேளையிலே ஏசப்பா விடுதலையின் ஆவியானவர் வெற்றியை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. குடும்பங்களுக்குள்ள நீர் உலாவுகிறதற்காக நன்றி. எங்க ஆலயத்துல நீர் உலாவுகிறதற்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஓ ஹல்லேலூயா, ஒவ்வொருவரையும் எழும்ப செய்கிறதற்காக நன்றி. புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து நீ தூக்குகிறதற்காக நன்றி. ஓ ஹல்லேலூயா, நன்றி அப்பா. ஆவிக்குள்ள நிரம்பி, அபிஷேகத்துல நிரம்பி ஜெபம் பண்ணுவோமா? ஓ குடும்பத்துல எதிர்கால காரியங்கள்ல தொடர்ந்து இருக்கிற தடைகள், வேலை காரியத்துல இருக்கிற தடைகள், உங்க குடும்ப ஆசீர்வாதத்துக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுக்கிற ஆவிகள், அடிமைத்தனத்தில் நுகத்துக்கு உட்படுத்துகிற ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவிகள், the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அழிக்கிறோம் அப்பா. நீங்க சொன்னீங்க, அமலேக்கின் ஆவிகளை பூமியில் கீழ் இராதபடி சங்கரிக்க பண்ணுவேன், சங்கரிப்பேன்னு சொன்னீங்களே. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எங்க குடும்ப ஆசீர்வாதத்துக்கு, நாங்கள் குடும்பமாய் ஆராதிப்பதற்கு தடையாய் கிரியை செய்கிற அமலேக்கின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் இந்த இரவிலே ஜெபிக்கிற இதே வேளையிலே நாங்கள் அழித்து போடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் அழிவதாக, இயேசுவின் இரத்தத்தினாலே அழிவதாக. எங்க ஆலயத்திலே திரளாய் ஜனங்கள் குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டு வெளியரங்கமாய் கூடி வருகிறதற்கு தடை பண்ணுகிற அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அழிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சோத்ரம், 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 சோத்ரம். ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம், வெற்றியை எடுத்துக்கொள்ளுகிறோம், நல்வாழ்வை எடுத்துக்கொள்ளுகிறோம். ஓ ஹல்லேலூயா, ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம்.
இந்த இடமெல்லாம் நிரம்பத்தக்கதாக, குடும்பம் குடும்பமாய் ரட்சிக்கப்படத்தக்கதா, குடும்ப தலைவர் சந்திக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம், குடும்ப தலைவி சந்தித்ததுக்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை, உடன் பிறந்தவர்களை, உடன் பணியாற்றுகிறவர்களை, எங்கள் பட்டணத்தாரை, தேசத்தாரை கர்த்தர் சந்தித்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்துக்குள்ள, சபையாருக்குள்ள சந்தோஷத்தின் ஆவியும், ஒரு மனதின் ஆவியும், மனமகிழ்ச்சியின் ஆவியும் நாங்கள் கட்டவிழ்த்து விடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டவிழ்த்து விடுகிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. குடும்பங்கள் கட்டப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். குறைவுகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சிலுவை மரத்தில் எங்களுக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபத்திற்கும் எங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோட துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. குடும்பத்துல ரட்சிப்பு வெளியரங்கமாய் காணப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. பலவீனத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் சுகமாக்குனதுக்காய் ஸ்தோத்திரம். அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்குனதுக்காய் ஸ்தோத்திரம். ஏசப்பா, பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் சந்தித்து உடைய சமூகத்துக்கு கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. வேலைக்காரத்தில் இருக்கிற தட்டைகள் நீங்கி போனதுக்காய் ஸ்தோத்திரம். வேலையில இருக்கிற நெருக்கடியும் நெருக்கங்களும் நீங்கி போனதுக்காய் ஸ்தோத்திரம். வேலையில பெர்மனன்ட் ஆனதுக்காய் ஸ்தோத்திரம். வேலையில உயர்வும் ப்ரொமோஷனும் கிடைச்சதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. அப்பா, அதிகமான நேரங்கள்ல மோடு செலவு பண்ண, வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, உடைய அன்பை பிறருக்கு சொல்ல, அப்படியாக ஒரு இளைப்பாறுதலோடு கிடைக்கிற நல்ல வேலைகளை கர்த்தர் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். திருமண காரியத்துல காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சீக்கிரத்திலே கர்த்தருடைய நன்மை உண்டானதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அதிசயம் நிறைவேறினதுக்காய் ஸ்தோத்திரம். அதி சீக்கிரத்தில் நீங்கிற லேசான உபத்திரம் மிகவும் அதிகமான கனமணி மகிமை உண்டாக்குறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துக்கத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் ஆறுதல் படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். குடும்பத்துல சமாதானம் உண்டாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே பொருளாலும் பொருத்தனைகளினாலும் தசம பாகத்தினாலும் வந்து கனம் பண்றாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் அவங்க கனியை பச்சிக்கிற கண்டித்ததுக்காய் ஸ்தோத்திரம். பச்சித்த வருஷத்தின் பலனை உனக்கு திரும்ப கொடுப்பேன்னு சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே, நீர் பலனை திரும்ப கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வீடு கட்டப்படுவதாக, குடும்பம் கட்டப்படுவதாக, ஆலயம் கட்டப்படுவதாக. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல கிளைமேட்ல நம்ம கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் இந்த உஷ்ணமான நிலையெல்லாம் சீக்கிரத்துல மாற்றினதுக்காக, விசாலமான சொந்த இடத்திலே நல்ல கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்க, சந்தோஷத்தோடு இன்னும் மகிழ்ச்சியோடு முழு பலத்தோடு ஆராதிக்க கர்த்தர் அப்படியாக நமக்கு ஒரு நிலையான ஸ்தலத்தை கொடுத்ததுக்காக, ரகபோத்தை கொடுத்ததுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம், 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 சோத்ராம். நன்றி அப்பா. கற்பக்கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய சுதந்திரம் உண்டானதுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ராம், 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 ஸ்தோத்ராம். நன்றி அப்பா, நன்றி அப்பா சொல்லி நன்றி விசுவாசத்தோடு நன்றி அப்பா. கர்த்தர் ஜெபத்தை எல்லாம் கேட்டதுக்காக நன்றி அப்பா. ஞானஸ்தானத்துக்குன்னு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளை கர்த்தரை ஆயத்தப்படுத்தினதுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம், 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 சோத்ராம். நம்முடைய பட்டணத்துக்காக, நம்முடைய மாநிலத்துக்காக, நம்முடைய தேசத்துக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ராம், சோத்ராம், 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 சோத்ராம். ஓ ஹாலல். தேசத்திலே, நம்முடைய பட்டணத்திலே, நம்முடைய மாநிலத்திலே கர்த்தருடைய சித்தம் செய்யப்பட்டதுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம், 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 சோத்ராம். ஊழியக்காருக்காக, ஊழியக்காருடைய குடும்பத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ராம், ஸ்தோத்ராம், ஸ்தோத்ராம்.
படிக்கிற பிள்ளைகளுக்காக, எக்ஸாம் எழுதின பிள்ளைகள், எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், எழுத போற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. வசனத்தை வாசிச்சுட்டு மறுபடியும் அடுத்த பகுதி கடந்து போகலாம். பிரைஸ் தி லார்ட். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு நாம் பார்க்கிறோம், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்து கொண்டு போற வழியிலே அங்கே அமலேக்கியர் வந்து என்ன செய்யறாங்கன்னா இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்றாங்க. பாருங்க, இவங்க செங்கடலெல்லாம் பிளந்து மண்ணாவை புசிச்சு கற்பாறையில இருந்த தண்ணீரை பாருங்க அதெல்லாம் பயன்படுத்தி இப்படியாக அவங்க வர்ற வேலையிலேயே இந்த அமலேக்கியர் என்ன பண்றாங்கன்னா இஸ்ரவேலரை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க யுத்தம் பண்றாங்க. அப்பதான் அங்க 9வது வசனத்துல, அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு, சொல்லுங்க, புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. சொல்லுங்க, அமலேக்கோட யுத்தம் பண்ணு. அமலேக்குனா யாருன்னா, அமலேக்குனா நம்முடைய சிந்தனையில, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வேலையில, நம்முடைய பிரயாசத்துல, நம்முடைய சரீரத்துக்கு ரோதமா, நம்முடைய முன்னேற்றத்துக்கு ரோதமா, நம்முடைய பிள்ளைகளுக்கு ரோதமா, ஆத்தும ரட்சிப்புக்கு ரோதமா, ஜனங்கள் கூடி வருகிறதுக்கு ரோதமா இருக்கிறது தான் அமலேக்கு. ஹல்லேலூயா. இதுல வந்து பார்க்கும்போது இந்த சத்துரு சத்துருடைய கிரியை சொல்றதான் அமலேக்கு. அந்த நாட்கள்ல பாருங்க, இந்த அமலேக்கியர் எப்பொழுதும் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ண. ஆனா பாருங்க, ஆண்டவர் இங்க மோசே சொல்றார், நீ மலை உச்சியில போய் உட்கார்ந்து, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே இது. அப்படின்னா என்னன்னா, யோசுவா கீழே இருக்கிறாரு, கீழே அவர் யுத்தம் பண்றாரு. அவர் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க வேலையிலேயே மோசே எங்க இருக்கிறாரு? மலை மேல இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? மலை மேல. மோசையோட 2 பேர் இருக்கிறாங்க உதவிக்கு. ஒரு பக்கத்துல ஆரோன், இன்னொரு பக்கத்துல ஊர். பாருங்க, மோசே தனியா இல்ல, ஒரு டீமாக சேர்ந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில், சேர்ந்து வாசிப்போமா? மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். பாருங்க, கையை தூக்குறதுனா
என்ன அர்த்தம்னா வானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து ஒத்தாசை வருகிறது. ஹல்லேலூயா. அங்கு யோசுவா கீழே யுத்தம் பண்ணல, யோசுவாவோடு பாருங்க தூதரில் சேனை இறங்கினது. ஹல்லேலூயா. ஆனா அதுக்கு ரகசியம் என்னன்னா, மோசே ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிறப்பயே அவர் மேல உட்கார்ந்து அவரால் நிக்க முடியல. அப்போ ஒரு கல்லை தூக்கி வச்சு அதுல மோசே உட்கார்ந்து இருக்கிறார். அந்த கல்லு மேல இப்ப 2 கரத்தையும் தூக்கி பிடிச்சிருக்கிறாரு. அவர் கையில என்ன இருக்குன்னா, 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்க தேவனுடைய கோல் சொல்லுவோம். அவர் கையில என்ன இருக்கு? தேவனுடைய கோல். இந்த கோல் தான் செங்கடலை பிளந்தது. ஹல்லேலூயா. அவர் எதை நினைச்சு அந்த இடத்துல பிடிச்சிருப்பாருன்னா, பாருங்க, இதுல எல்லாம் இந்த செங்கடலை பிளக்க எனக்கு உதவி செய்த தேவன் இப்போ இந்த அமலேக்கியருடைய யுத்தத்துல எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நாம் அதை தான் துதிச்சோம், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், பாடணும், அவரை கனம் பண்ணணும். அப்போ இங்க பார்க்கிறோம் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு, அப்ப கரங்களை உயர்த்தி அப்படியாக அவர் கரங்களை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப உயர்த்திக்கிட்டு இருக்கிறப்பயே யுத்தத்துல வெற்றி கிடைச்சுக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் அவர் என்ன பண்றாருன்னா கை அசந்து போகுது, கை கீழே விழுகிற மாதிரி ஆகுது. அப்பதான் என்ன பண்றாங்கன்னா, இந்த பக்கத்துல மோசே ஒரு ஆரோன் ஒரு பக்கம், ஊர் ஒரு பக்கம் கையை பிடிச்சு தூக்கி பிடிச்சுக்கிட்டாங்க. தூக்கி பிடிக்கிறப்ப அந்த கைகள் ஒரே நிலையாக, ஹல்லேலூயா, அப்படியே பிடிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அந்த யுத்தத்துல அமலேக்கியர்கள் அவர்கள் பாருங்க அழிந்து போனார்கள். கர்த்தர் யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இது எதற்காக வேத புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குன்னா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சூழ்நிலைகளிலே அமலேக்கு போன்ற யுத்தம் நம்முடைய குடும்ப காரியங்கள்ல, நம்முடைய தனிப்பட்ட காரியத்துல யுத்தங்களை நீங்க ஃபேஸ் பண்ணலாம். இது போல ஒரு யுத்தத்தை அப்ப நம்ம என்ன செய்யணும், கரங்களை தூக்கி பிடித்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு, ஓ ஹல்லேலூயா, அப்படின்னா என்னன்னா வெற்றி எனக்கு தான். ஓ நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய சிந்தனையிலே வர்ற யுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சூழ்நிலைகளிலே முன்னேற்றத்துக்கு தடையாய் கிரியை செய்கிற அப்படிப்பட்ட அமலேக்கின் கிரியைகள் நிர்மூலமாகும். தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு கரங்களை உயர்த்தி துதிக்கிறப்ப அதுல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க 14ஆம் வசனத்துல, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்திலே எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். ஆண்டவரே சொல்றாரு, வானத்தின் கீழே யார் இருக்கக்கூடாது, அமலேக்கியுடைய கிரியைகள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா 16வது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்குதான். நிறைய காரியங்கள்ல உங்க குடும்பத்துக்கு, உங்க வாழ்க்கையில, உங்களுடைய தனிப்பட்ட காரியத்துல நிறைய காரியங்கள் விரோதமா இருக்குதா, அது உங்களுக்கு விரோதமா இல்ல. அது எதுக்கு விரோதமா இருக்குன்னா, கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக. ஹல்லேலூயா. இது உங்களுடைய யுத்தம் அல்ல, இது கர்த்தருடைய யுத்தம். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம். நீங்க அதுல கரத்தை பிடித்து கொண்டு அந்த காரியங்கள்ல ஜெயம் பெறுகிறதற்கு கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு துதிக்கிற வேளையிலேயே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அவர்தான் யெகோவா நிசி. ஹல்லேலூயா. மோசேக்கு டயர்டா இருந்திருக்கும். மோசேக்கு ரொம்ப நினைச்சு பாருங்க, காலையில இருந்து சாயங்காலம் வர கையை தூக்கியே வச்சிருக்கோம்னா எப்படி இருக்கும். ஆனா பாருங்க, கஷ்டம்தான், அதன் மத்தியில ஜெபித்தார். இரவெல்லாம் முடிஞ்சா கூட ஜெபிங்க, நேரம் இருக்கும்போது ஜெபிங்க, கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. உங்களுக்கு ரோதமா இருக்கிற கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு ரோதமா இருக்கிற இந்த அமலேக்கின் கிரியைகளை கர்த்தர் முறியடிப்பார். ஹல்லேலூயா. இதுல நம்ம பார்க்கிற போது அமலேக்கியர்கள் வேதத்திலே நிறைய இடங்கள்ல அவங்க தலைமுறைகள் நிறைய வர்றாங்க, வேற வேற பேர்ல வர்றாங்க. அதுல நம்ம பார்க்கிறோம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
இந்த சம்பவத்தை நீங்க வாசித்து பாருங்க. இதுல இங்கேயும் வந்துடுறாங்க அமலேக்கியர். அப்பொழுது சவுல் ராஜாவாக இருக்கிறார். அப்பொழுது இந்த அமலேக்கியர் என்ன பண்றாங்க அப்படின்னா, யுத்தம் பண்ண வர்றப்ப ஆண்டவர் சொல்றார் என்னன்னா, இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து, அங்கேயும் சொல்றாரு அமலேக்கை விட்டு வைக்காதீங்க, அமலேக்கை என்ன செய்யுங்க, மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து, சேர்ந்து சொல்லுமா, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து, அடுத்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல். அப்படின்னா என்னன்னா, அந்த பிசாசு வர்றதுக்கு ஏதுவான இடம் நமக்குள்ள எதுவும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம பாரபட்சம் காட்டக்கூடாது. ஸோ ஒன்று தானே ரெண்டு தானே அப்படின்னு. ஆனால் பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு எலி வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லா இடத்தையும் அடைச்சிடுறோம். ஒரு சின்ன ஓட்டை மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த சின்ன ஓட்டை தானே, அதில் எலி ஏதோ ஒன்று வருது, போனால் போகுது, ஒரு எலி தானே அப்படின்னு. ஆனால் அந்த சின்ன ஓட்டையாக இருந்தாலும் அது என்ன பண்ணும், வீட்டுக்குள்ளே வந்து எல்லா திங்ஸையும் எல்லாவற்றையும் அது டேமேஜ் பண்ணிடும். இப்போ இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அமலேக்கின் கிரியைகள் ஒரு சின்ன இது கூட இருக்கக்கூடாது, முழுவதுமாக நீ அதை மடங்கடிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசு வருகிறதற்கு ஏதுவான இடம், கேப் ஏதாவது இருக்கா நம்ம செக் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய முன்னேற்றத்துக்கு ரோதமாக, குடும்ப நல்வாழ்வுக்கு ரோதமாக அதை நம்ம செக் பண்ணணும். ஏதாவது ஒரு காரியங்கள் நம்ம இடம் கொடுக்குறோமா, அதையெல்லாம் நாம் முற்றிலும் சங்கரிக்கணும். சொல்லுங்க, முற்றிலும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல். அப்ப பாவம் அப்படிலாம் இல்லை, முழுவதுமாக பிசாசின் கிரியைகளை முற்றிலுமாக அதற்கு இடங்கொடாமல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் எல்லாவற்றையும் கொன்று போட கடவாய். ஆனா பாருங்க, இங்க 9வது வசனத்துல சவுல் என்ன பண்றாருன்னா, அப்படி செய்யல. ஆண்டவர் சொல்லியிருப்பார், எல்லாத்தையும் அமலேக்கருடைய எல்லாத்தையும் சங்கரிச்சிரு. ஏன்னா ஒருத்தர் இருந்தா கூட பெரிய டேமேஜ் பண்ணுவாங்க, உயிருக்கே ஆபத்தான நிலை தான். ஆனா இந்த சவுல் ராஜா அதை செய்யல. என்ன செய்யறாருன்னா, சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட, சேர்ந்து சொல்லுவோம், மனதில்லாமல் தப்ப வைத்து. சொல்லுவோமா, மனதில்லாமல் தப்ப வைத்து. ஆனா இவன் அதை கேட்கல. இந்த சவுல் ராஜா அதுல முதல் தரமானது 2ஆம் தரமானதெல்லாம் பிரிச்சு வச்சுக்கிறாரு, அதெல்லாம் அழிக்கல. அவரு சாதாரணது, அற்பமானது, உதவாதது, இதெல்லாம் அழிச்சு போடுறாரு. ஆனா அவர் நினைச்சிடுறாரு, இதை நம்ம மறைச்சிடலாம் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்னாக அப்படின்னு. ஆனா ஆண்டவருடைய பார்வையில எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. அன்று சவுலும் சாமுவேல் தீர்க்கதரிசி சந்திக்கிறாங்க. அப்பொழுது சாமுவேல் கேட்கிறார், இது என்ன இரைச்சலின் சத்தம் அப்படின்னு கேட்குறப்ப, அப்ப சவுல் இதை சொன்ன உடனே அந்த ராஜ்ய பாரமே நீங்கி, அந்த சவுலுடைய ராஜ்ய பாரம் நீங்கி போகிறது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் அமலேக்கியரை, அவங்க காரியங்களை, அமலேக்கின் கிரியைகள், பிசாசின் கிரியைகளை அழித்து போட கர்த்தருடைய வார்த்தை என்ற கோலை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் சொன்னோம், இயேசுவின் நாமத்தினாலே நான் அதை அழிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே நான் வெற்றியை பெற்றுக்கொள்வேன், நான் வாழ்வை பெற்றுக்கொள்வேன். அப்ப நம்ம இந்த வார்த்தை என்ற அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தணும். அப்ப இந்த வசனம், வார்த்தை, இதை எடுத்து நம்ம பயன்படுத்தி அதிலே நாம் பாருங்க முயற்சி பண்ணி பிரயாசப்பட்டு, கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், மோசே, ஆரோ, ஊர், இவங்க எப்படி கொஞ்சம் பிரயாசப்பட்டாங்களோ அந்த நாட்டில், அதுபோல சபையாக தனித்து ஜெபம் பண்றது, தனித்து அப்படி இருக்க முடியாது. ஊழியரோடு சபையாக இணைந்து, அதுதான் அந்த இதுக்கு அடையாளம். மோசையோட ஊரும் ஆரோனும் சேர்ந்து கொண்டாங்க தேவ சமூகத்திலே, தேவனுடைய காரியங்களே. அதுக்காக தான் இப்படிப்பட்ட நாட்கள்ல நம்ம தனியா ஜெபிப்போம், ஆனா சபையா கூடி வந்து ஜெபிக்கிறோம், ஆலயத்துல கூடி வந்து ஆராதிக்கிறோம். அப்போ ஒரு கை அசந்து போறப்ப
இன்னொரு கை நிக்குது. அப்ப சபையாக ஜெபிக்கிறப்ப அந்த அமலேக்கின் கிரியைகளை அழித்து போடலாம். ஹல்லேலூயா. அமலேக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய காரியங்களே தடையாய், முன்னேற்றத்துக்கு தடையாய் இருக்கிற அசுத்த ஆவிகள், அதற்கு நாம் கொஞ்சமும் இடங்கொடாமல் பாருங்க. இதுல சவுல் அவர் செஞ்ச பெரிய தப்பு என்னன்னா, முதல் தரமானது, ரெண்டாம் தரமானது, இதெல்லாம் கத்திருக்குன்னு அப்படி நினைச்சது பிரிச்சு வச்சாராம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ முற்றிலும் நான் அதை சங்கரித்து போட கடவாய். ஆனா அதை செய்யல. ஓ, நாம் இந்த நாட்களிலே நாம் முழுவதுமாக ஆசீர்வாதத்துக்கு, நம்முடைய குடும்ப நல்வாழ்வுக்கு, வெற்றிக்கு, நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்கள் நடக்கிறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்குது அதை கண்டுபிடிச்சு அவ சமூகத்திலே நம்மளை தாழ்த்தி, நான் இன்னும் என்ன காரியங்கள்ல நமக்கு பிரியமா நடக்கணும்பா அப்படின்னு ஆண்டவர் சமூகத்துல கேட்டு நம்மளை சரி செய்து கொண்டு சபையாக இணைந்து, ஊழியரோடு இணைந்து பிரயாசப்பட்டு ஜெபிக்கிற வேலைகளையே கர்த்தர் நிச்சயமாக அமலேக்கின் கிரியைகளை அழித்து போடுவார், வெற்றியை தருவார், வாழ்வை தருவார். ஹல்லேலூயா.